ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியிலே தேர்தல் கால உத்தரவாதங்களில் ஒன்றாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நான் முழுமையாக இல்லாதொழிப்பேன் என்றுதான் சொல்லி இருக்கின்றார். அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறான காட்டுமுராண்டி சட்டங்கள் அவசியம் என்று கருதுகின்றது. அது எவ்வாறான சூழ்நிலையிலே அரசாங்கம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றது என்றால், இந்த நாட்டிலே வரலாற்று ரீதியாக புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இனப்பிரச்சனையை பனிக்கட்டி ஒன்றை நீருக்குள் அமுழ்த்தி வைப்பதை போல அரசாங்கம் அமுழ்த்தி வைத்திருக்கின்றது. அது எப்போது கிளர்ந்தலும் என்று அரசாங்கத்துக்கு அச்சம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த அச்சம் அடுத்தது இலங்கையினுடைய பொருளாதாரம் ஒரு இனப்பிரச்சனை தீர்க்கப்படாததன் விளைவாக இந்த பொருளாதாரம் மிகுந்த பாதிப்பை எதிர்கொண்டதாக இந்த நாடு திவாலாகின்ற நிலைமைகள் எதிர்வரும் காலங்களிலே எதிர்வு கூறப்படுகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அரசுக்கு எதிராக கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்சக்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது போன்று அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி எழப்பக்கூடாது என்ற அடிப்படையிலும் இனப்பிரச்சினை விடயத்தில் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு ஏற்படக்கூடாது, அது அடக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அரசுக்கு எதிரான பொருளாதார நெருக்கடிகளின் வாயிலான கிளர்ச்சிகள் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலும் தான் இந்த அரசாங்கமும் பயங்கரவாத தடை சட்டத்தை எப்போதும் கட்டிப்பிடித்து வைத்திருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எந்தளவு பெரிய பதவியிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் கூறிய வாக்குறுதிகளே 1.5 வருடங்களாக புறந்தள்ளப்பட்டு வந்து பின்னர் ஒரு மாற்று சட்டம் பற்றி யோசிக்கப்பட்டது. அது சட்டியிலே இருந்து அடுப்புகளே விழுவதை போன்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும், தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்காக. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக ஒரு சரியான முடிவுக்கு வருவார்கள். அரசாங்கம் என்ன நினைக்கின்றது என்று சொன்னால், தனக்கு எதிரான அபிப்பிராயங்கள் ஒன்றும் ஏற்படக்கூடாது, போலீசார் செயற்படுவது சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவது தொடர்பாக அவர்களுக்கு நாட்டிலே காட்டுமுராண்டி சட்டம் அனைத்தும் போலீசாருக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அறிவுறுத்தல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நினைத்தவுடன் இவர்கள் போலீஸ் அதிகாரிகளை கையாளத்தக்கதாக சூழ்நிலை காணப்படுகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இவை அனைத்தும் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், ஜனாதிபதி அவர்கள் வீதியிலே நின்று போராடி வந்த ஒருவர், ஜனாதிபதியுடன் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வீதியிலே நின்று போராடியவர்கள், அவர்களுடன் நாங்களும் போராடி இருக்கிறோம். அந்த துணிச்செல்லாம் நானும் சொல்றேன். அப்படியான தரப்புகள் கொண்ட அரசாங்கம் ஒன்று இதற்கு ஆதரவாக வழங்குகின்றது. அதுபோன்று மக்களில் சிலரும் அதிகாரிகளில் சிலரும் அரசியல்வாதிகளில் சிலரும் பேரரசு செய்தால் பிணந்தின் சாத்திரங்கள் என்று சொல்லி இங்கே இருந்து இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த விடயங்களை இறுக்கமாக போராடுவதற்கு எங்களுடைய மக்களின் வாக்குகளை பெற்ற இந்த தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கத்தக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு அந்தஸ்து இல்லாவிட்டால் அவர்களே நாங்கள் பதவி வகிக்க வேண்டும்.